ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு டாப் காலேஜ் 2 காலேஜஸில் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படின்னா பேஸ்ட் ஆன் உங்கள் கட் ஆஃப், நீங்கள் எந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க, உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதில் எந்த மாதிரியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வருதோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான காலேஜஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 180 அண்ட் எபோவ் கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நீங்கள் ஒரு 180 எபோவ் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் அண்டு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து வெய்வரில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இது வந்து இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்து வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கட் ஆஃப் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த மாதிரியான கட் ஆஃபில் நீங்கள் வரீங்களோ அதை வச்சு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நம்ம பண்ணித்தருவோம். இது எந்த காலேஜஸ் என்ன லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுக்குங்க. சரி, ஓகே. ஒரு 175 அண்ட் எபோவ், அந்த 175 to 180 இந்த கட் ஆஃப்ஸ் ரேஞ்சில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு காலேஜ் ஃபீஸை வேவர் பேசிஸில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்காலர்ஷிப். இது மட்டும் இல்லாமல் 170 அண்ட் எபோவ் இது இந்த மாதிரி கட் ஆஃப் வரும்போது உங்களுக்கு ஒரு 50,000 வந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து வேவர் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி 165 அண்ட் எபோவ் வரும்போது 25,000 வேவர் பேசிஸில் பண்ணுவாங்க. இதுவும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த ப்ரீவியஸ்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த 180 அண்ட் எபோவ் காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் இந்த திங்ஸ் எல்லாமே எனி கோர்ஸ் நீங்கள் அந்த காலேஜில் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் வரும். பட் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, நான் ஒரு 160 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்திருக்கேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தர் சில கோர்சஸ் இருக்குது, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி. ஸோ நான் ஒரு இதுக்காக மெக்கானிக்கல் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, பட் உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 160 அண்ட் எபோவ் இந்த ரேஞ்சில் வருதுன்றது சேம் உங்களுக்கு 180 அண்ட் எபோவ்க்கு எப்படி காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் அதர் கோர்சஸ்க்கு பண்ணித்தராங்களோ மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு 160 அண்ட் எபோவ்க்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணி தராங்க. இது இல்லாமல் 155 அண்ட் எபோவ் நீங்கள் கட் ஆஃப் வச்சுருக்கிறது காலேஜ் ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்துடும். அதே மாதிரி 150 அண்ட் எபோவ்க்கு 50,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸில் எனி ஸ்போர்ட்ஸ், அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பால், இல்லை ஒரு இன்டோர் கேம்ஸ், கேரம், செஸ் அந்த மாதிரி, பட் நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவல் ஆர் நேஷ்னல் லெவல் பிளேயர், இந்த ரேஞ்சில் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்போர்ட்டில் விளையாண்டுருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கும் உங்களுக்கு நம்ம சொல்கிற காலேஜஸில் ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த காலேஜோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர். பட் என்ன காலேஜ் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்புமே வந்து இந்த காலேஜில் பண்ணித்தராங்க. ஆனால் அதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னு பாருங்கள். நீங்கள் 150 கட் ஆஃப் வச்சுருக்கணும். அது இல்லாமல் மினிமமே ஒரு 150 கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எபோவ் 50% டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃபைனல் சிங்கிள் பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்னு இருந்தாவே ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இதாக ஆகிடும். பட் இன்னமும் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 150 கட் ஆஃப் வச்சுருக்கது 50% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு சேர்த்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இது மென்ஷன் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் நம்மளோட இந்த 7.5 ரிசர்வேஷன் அதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 7.5 ரிசர்வேஷன் யாருக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் இதனால் வந்து ரிசர்வேஷன் வாங்கிக்கலாம் எங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங், டிஎன்இஏல, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இந்த கவுன்சிலிங்கில் மெயினாக 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள், மாணவிகள் இவங்கள் தான் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆனவங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து மெயினாக இந்த 6th to 12th வரைக்கும் 6, 7, 8, 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட 7 இயர்ஸ், இந்த 7 இயர்ஸும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருந்திருந்தீங்கன்னா இருந்து 12th எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த உங்களோட கம்ப்ளீட் பண்ண 12th எக்ஸாம் மார்க் ஷீட்டில் இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க கவுன்சிலிங்க்கு. அந்த டைமில்
இந்த இஎம்ஐஎஸ் நம்பரை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். அது இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த மெயினாக 7.5 ரிசர்வேஷன்னு உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் கட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் 6th to 12th இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7.5 ரிசர்வேஷனை மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு டாப் காலேஜஸ், 2 டாப் காலேஜஸ் இங்கே கொடுக்குற இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஃபர்தர் காலேஜஸில் எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றியும் ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபர்தர் வீடியோஸ் நான் அதை பற்றி உங்களுக்கு மேக் பண்ணுறேன். கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட்ஸ்னாலும் கேளுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி அட்மிஷன் பண்ணுறது அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ்க்கும் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் காலேஜ் அட்மிஷன் ரிலேட்டட் வீடியோஸோடு நான் உங்களுக்கு வரேன். Keep watching, keep supporting. Thank you for watching.